அதனால இருக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நம்ம சொல்றதான் சுன்னத்து வழி, குர்ஆனுடைய வழி அப்படிங்கறது வஹாபிகள் ஒரு சில விஷயங்கள் மூலமா நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணம் பாருங்க, இந்த வஹாபி எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து இல்லைன்னாங்க. நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டோம், மதப்பு சொல்லிட்டே வந்து சமீப காலத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்க, ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டு, திருந்திட்டாங்க. ஏன் சொன்னாங்க? ஹதீஸ் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னாங்க. நம்ம சந்தோஷப்பட்டோம், எப்படி திருந்து வந்துட்டாங்களே. அதுக்கடுத்து பாருங்க, பெண்களுக்கு ஜியாரத்து இல்லை அப்படின்னாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சமீபத்திலே மதுரையிலே நடந்த ஒரு விவாத அரங்கிலே பகிரங்கமா ஒப்புக்கொண்டாங்க, பெண்களுக்கு ஜியாரத்து இல்லை என்று நாங்கள் மறுத்தது உண்மை, இப்பொழுது ஹதீஸில் கிடைத்திருப்பதால் பெண்களுக்கு ஜியாரத்து உண்டு என்கிறதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வீடியோ பதிவு நம்மிடம் இருக்கிறது. யாரு கடைக்காவல் வாதனை மட்டும் விவாதம் பண்ணாங்கல்ல, தர்வா கூடாதுன்னு அவ்வாதான் பெண்கள் ஜியாரத்து உண்டுங்கிறத ஏற்றுக்கொள்றாங்க. இது சும்மா செவி வழி அல்ல, வீடியோ தான் நம்மிடம் இருக்கிறது. போதுமா? இப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா திரிஞ்சு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்பா இளைஞர்களே, ஏன் அங்கிட்டு இருக்கணும், இருக்கிற கொஞ்ச காலத்தையும் வழிகட்டில் இருக்கணும், மதப்பு சொல்றதுல நீங்க வந்துருங்க. இன்னொரு ஒரு கேள்வி வருது, என்னங்க நீங்களும் குர்ஆன் ஹதீஸ்ங்கறீங்க, அவங்களும் குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்க, எதங்க நாங்க நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பதில் என்ன தெரியுமா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேள்வி வரக்கூடியவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லி இருக்கிறாங்கல்ல, எதுவுமே தீர்வு சொல்லாம போயிருக்காங்களா? நான் இந்த மார்க்கத்தை வெள்ளேறன விட்டு போறேன் அப்படின்னாங்க, எதையுமே விட்டு வைக்கல. அப்ப இந்த மாதிரி சந்தேகம் உள்ளவங்களுக்கு தெளிவு இருக்குது. என்ன? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, இறைவனே எங்களுடைய ஷாம் நாட்டுக்கு பரக்கத்து செய், வ ஃபீ யமனினா, எங்கள் யமன் நாட்டுக்கு பரக்கத்து செய் அப்படிங்கறாங்க. ஷாம் அப்படிங்கிறது இன்னைக்கு சிரியா நாடு, யமன்ங்கிறது யமன் தான். அப்ப பக்கத்துல நம்ம சொல்றாங்க, வ ஃபீ நஜித்னா யா ரசூலல்லாஹ், எங்க நஜித்துக்கும் துஆ செய்யுங்க அப்படிங்கறாங்க. நான் செய்ய மாட்டேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷாமுக்கு யமனுக்கு தான் துஆ செஞ்சாங்க. 3 தடவையும் அப்படிதான் செய்யறாங்க. கடைசியா காரணத்தை சொன்னாங்க, அருமை தோழர்களே, நஜித்துக்கு நீங்க கேட்டீங்க, நான் செய்யல. ஏன் தெரியுமா? ஹுனாக அஸ்ஸலாசில், அங்கதான குழப்பமே வரும். வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான உதிக்கும். அங்க போய் நான் பரக்கத்துன்னு சொன்னா குழப்பம்ல பரக்கத்தா போயிரும். ஏன் சலாசம் மறுத்தாங்க? அங்கதான் குழப்பம், அங்கதான் சேத கொம்பு உதிக்குது, அங்க போன பரக்கத்துண்டா இது அதிகமா போயிடும், அதனாலதான் மறுத்துட்டேன் அப்படின்னா. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஷாம் என்பது சிரியா. இன்னைக்கு சிரியா நாடு சுன்ன ஜமாத் நாடு, மதுஹப் சட்டங்கள் அங்கே, தரீகா, ஷேகுமார்கள், தர்காக்கள் எல்லாம் உண்டு, சுன்ன ஜமாத் நாடாக இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் சுன்னத் ஜமாத் நாடாக இருக்குமோ அதுக்கு பரக்கத்து செய் இறைவனேன்னு துஆ செஞ்சிருக்கிறாங்க. அதே போல யமன் நாடுக்கு போங்க, தர்கா உண்டு, ஷேகுமார்கள், தரீகத்து, ஆன்மீகம், மதுஹப் எல்லாம் உண்டு, அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. நஜிதுக்கு மாட்டேனாங்கல்ல, நஜிதுங்கிறது இன்னைக்கு சவுதியினுடைய தலைநகர் ரியாத் இருக்குதுல, அதுக்கு தான் நஜிது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் மாட்டேனாங்க. இன்னைக்கு ரியாத் எடுத்துக்கிறங்க, வஹாபிசம், தர்கா இல்லை, மௌலிது இல்லை, ஃபாத்திஹா இல்லை, அப்படிப்பட்ட வஹாபிச நாடுக்கு நான் துஆ செய்ய மாட்டேன் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. இப்ப இவ்வளவு தெளிவா இருக்குதுல, நீங்க யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சிருக்காங்க ஷாமுக்கு, அது சுன்னத் நாடா தான் இருக்கு, அப்ப அதுதான் கரெக்ட். ரியாதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்ய மறுத்தாங்க, அது வஹாபிச நாடா இருக்குது, அதனால அது வஹாபிசம் வேணாம். இது கூட நீங்க புரிஞ்சு கொள்ள முடியாதா? ஒரு ஆள் கூப்பிட்டு சொல்லுவாங்களே இப்படிதான் அப்படிதான், நம்ம புரிஞ்சுக்கலனுங்க. அதே போல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் 2 விட்டு போறேன், 2ஐயும் பட்டு பிடிச்சுக் கொள்ளுங்க. அந்த 2ஐயும் பட்டு பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் வழி தவற மாட்டீங்க. ஒன்று கிதாபுல என்னுடைய வேதம், இன்னொன்று ஐத்திரத்தி எனது குடும்பத்தினர். நாங்க இது சஹீஹான ஹதீஸ், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிறது. அது பலவீனமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் ஆனா நம்ம ஒப்புக்கொள்றோம், அது ஒரு விஷயம். ஆனா இந்த வஹாபிகள் திட்டமிட்டே மறைப்பார்கள் ஒரு ஹதீஸ், அது இதுதான். குர்ஆன் என்னுடைய குடும்பத்தினர், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். இந்த வஹாபிகள் குர்ஆன் ஹதீஸ் சொல்றேன்னு சொன்னா இந்த ஹதீஸை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எத்தனை கூட்டத்தில் வஹாபி இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இருக்கட்டுங்க, இப்போ உங்களுக்கு ஒரு முடிவு ஷார்ட்டா சொல்லிடுறானே. ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, என்னுடைய குடும்பத்தினர் பட்டு பிடித்துக் கொள்ளுங்க நாங்கல்ல, வரலாற்றை பாருங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு யாரு? ஸல்லல்லாஹு குடும்பத்தினர்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு குடும்பத்தினர்கள். பக்தாதில் இருக்கிறாங்கல முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, ஸல்லல்லாஹு குடும்பத்தினர்கள். அஜ்மல்ல இருக்கிறாங்கல ஹவாஜா முஹியத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு, ஸல்லல்லாஹு குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாகூர்ல இருக்கிறாங்கல ஷாலூமதி நாயகம் ரலியல்லாஹு, ஸல்லல்லாஹு குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏர்வாடியில இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ், ஸல்லல்லாஹு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்படி எல்லாம் எடுங்க, இஸ்லாத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்து உலகம் முழுவதற்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் தான்.
இப்ப நீங்க பாருங்க சல்லல்லாஹு ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு இந்தாப்பா கௌசநாயகம் பாதையில நீ போகணும், அஜ்மீர் நாயகம் ரலியல்லாஹு அவங்க பாதையில தான் போகணும், ஷானுமி நாயகம் ரலியல்லாஹு அவங்க பாதையில போகணும், இப்படி விளக்கிட்டு இருக்க முடியுமா? ஷார்ட்டா சொல்லிட்டாங்க, குர்ஆன் எடுத்துக்க என் குடும்பத்தை பிடிச்சிக்க அப்படின்ட்டாங்க. இப்ப பாருங்க கௌசநாயகம் எந்த பாதை போனாங்க அதுல நம்ம போகணும். அப்பதான் சல்லல்லாஹு சொன்னாரு. அப்ப சல்லல்லாஹு நமக்கு விடிவை தந்துட்டாங்க. இது சரியா அது சரியா யோசிக்கிறீங்கல்ல? சல்லல்லாஹு விடிவை தந்துட்டாங்களே என் குடும்பம் வந்து. அஜ்மீர் நாயகம் ரலியல்லாஹு எங்கிட்டு போனாங்க அப்படி போங்க, நாகூர் நம்ம ரலியல்லாஹு எப்படி போனாங்க அது சேவ போங்க. ஆனா வஹாபி எல்லாம் கலைக்காவல் விவாதத்துல நாகூர் நம்ம ரலியல்லாஹு அவங்கள அவமரியாதையா பேசினாங்க. நாகூர் நாம ரலியல்லாஹு அவங்க காலத்துல கராமத்தை நிறைய நடத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் அவருடைய கராமத்து தொடர்கிறதுங்கிறதுக்கு கலியக்காவிலை விவாதம் ஒரு மிகப்பெரிய ஆதாரங்க. ஏன்னா அந்த விவாதத்துல நாகூர் நாம ரலியல்லாஹு அவங்களை கொச்சப்படுத்தி பேசினாங்கல்ல, விவாதத்தை முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க, கார் ஆக்சிடென்ட். வலிமார்கள் இன்றைக்கும் கராமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இறை நேசரை பேசக்கூடாது, இப்படித்தான் இறைவனுடைய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தான் நடத்துறான். கராமத்தினால அல்லாஹ் நடத்துறதுதான். இந்த வஹாபிகள் சொல்ற மாதிரி உயிரா உள்ளவர்கள் உயிரற்றவர்கள் போட்டு பிரிக்கிறதா இல்ல, எல்லாமே அல்லாஹ் தான் செய்யறான். நபிமார்கள் மூலமாக அற்புதத்தை விளைவித்தால் அது மோஜிதான் சொல்லுவோம், இறை நேசர் மூலமாக அற்புதத்தை விளைவித்தால் அது கராமத்துமோ. செய்யறதெல்லாம் அல்லாஹ் தாங்க. அல்லாஹ் தான் இங்க நடத்தி காட்டினான். ஏன் நேசரை திட்டிட்டு போற பாரு உனக்கு அடையாளம் காட்டுறேன், ஆக்சிடென்ட். இன்னைக்கும் கராமத்து நாகூர் நாயகத்துடைய அந்த கராமத்தினுடைய பட்டியல்ல இன்னைக்கு இது சேர்ந்து போச்சு. அல்லாஹ் தஆலா நமக்கு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கு மேலே நம்ம புரியலன்னு சொன்னா மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. எதுவும் ஒழுங்கான முறையில் புரிந்தால் நமக்கு தெளிவு இருக்கிறது. அதே போல ஜகாத் பிரச்சனை, கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஜகாத் பிரச்சனை மார்க்கம் சொல்லுது ஒவ்வொரு வருடம் கொடுங்க என்று. ஸல்லல்லாஹு சொன்னாங்க குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும். அபூதாவுல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வஹாபிகள் கஞ்சர்களுக்கு ஒரு மதபை உருவாக்க நினைத்தவர்கள் ஒரு தடவை கொடுத்தா போதும் மற்ற கொடுக்க வேணான்ட்டாங்க. கஞ்சர்கள்னா இந்த மதபை தாங்க ரொம்ப நாளா தேடணும்னு போயிட்டாங்க. கஞ்சர்கள் தான் போயிருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது ஏன் இப்படி செய்யணும்? அதான் நம்ம யோசிக்கிறோம். கஞ்சர்கள்ல பல வகை இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்ன? பிறருக்கு கொடுங்கள், ஆனா கொடுப்பதுங்கிறது நிறைய பேர் இல்ல. ஒரு ஆள் நம்மள ஒரு ஆளு வீட்டுல இருந்து புறப்பட்டு போனாரு தொழுவிக்க வேண்டி. வீட்டுல லைட் எரிஞ்சு அணைக்காம போயிட்டார். பள்ளி கிட்ட போன பிறகுதான் யாமே வருது. ஆனா வீட்டுல லைட் எரிஞ்சு அணைக்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பள்ளியில இருந்து திரும்பி வர்றாரு. ஏன்னா தொழுவு முடிச்சுட்டு போற வரைக்கும் லைட் எரிஞ்சாக்கா நிறைய மீட்டர் ஓடிடுமே அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றாரு. வந்த உடனே கதவை தட்டுனாரு. மனைவி என்ன கண்டிச்சு? உடனே சொன்னாரு கதவை திறந்துடாத, தாழ்பா தேஞ்சு போகும். நான் இங்க இருந்து சொல்றேன், அதை மட்டும் கேட்டுக்க, லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிடு அப்படின்றாரு. உடனே இவங்க கேட்டாங்க, ஏங்க தாழ்பால் தேஞ்சு போகுங்கிறது இவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்களே, பள்ளிக்கு போயிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்களே, உங்க செருப்பு தேஞ்சு போயிருக்குமா இல்லையா அப்படின்னு அது கேட்டுச்சு. அவர் சொன்னாரு அவர் விவரம் இல்லாத ஆளானா செருப்பு எடுத்து கக்கத்துல தான் வச்சு நடந்து வந்தேன் அப்படின்றாரு. இப்படி கஞ்சர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அந்த கஞ்சர்களுக்கு தான் இந்த வஹாபிகள் மதபு உண்டாக்கி இருக்கிறார்கள். ஹதீஸ் வழி குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும். இந்த வஹாபிகள் ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறதுக்கு நேரடியான ஒரு ஆதாரத்தை தரட்டும், நாம் ஒப்புக்கொள்ள தயார். ஒரு ஆதாரம், ஒரு வருஷம் தேவையில்லை என்றோ, ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்றோ ஒரு ஆதாரத்தை தரட்டும். ஆனா நம்ம ஆதாரத்தை குல்ல ஆமீன் ஒரு வருடம். இப்படி மதபு சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸ் வழியிலே வகுக்கப்பட்டுள்ளன. ஆனால் உருவ வழிபாட்டுக்காரர்களான வஹாபிகள் குர்ஆன் ஹதீஸ் பெயரிலே பித்அத் வழியில் சட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர்களிடம் அகப்பட்டுக் கொண்ட இளைஞர்கள் அவர்கள் மீது விடுபட வேண்டும். நாம் வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நல்லொரு புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.